நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 272வது திருநாமம் நைக்கரூபாய நமக. ஷௌனக முனிவர் தலைமையில் பல முனிவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று தாங்கள் தவம் செய்ய விரும்புவதாகவும் அதற்கு ஏற்ற சரியான இடத்தை காட்டி அருளுமாறும் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது பிரம்மா தன் கையில் ஒரு தர்பை புல்லை எடுத்து அதை சக்கரம் போன்ற வடிவத்துக்கு மாற்றினார். அந்த தர்பை சக்கரத்தை கீழே உருட்டிவிட்டார். முனிவர்களே, உருண்டு ஓடும் இந்த தர்பை சக்கரம் எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடமே நீங்கள் தவம் புரிவதற்கு ஏற்ற இடமாகும் என்றார் பிரம்மா. முனிவர்கள் அனைவரும் அந்த சக்கரத்தின் பின்னே செல்ல அது ஒரு காட்டில் போய் நின்றது. நேமி என்றால் சக்கரம், ஆரண்யம் என்றால் காடு. உருண்டு வந்த சக்கரம் நின்ற காடு, நேமி நின்ற ஆரண்யம் என்பதால் அவ்விடத்துக்கு நைமிஷாரண்யம் என்று பெயர் உண்டானது. இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரம் உள்ளது. அப்போது அந்த முனிவர்கள் முன் தோன்றிய பிரம்மா, இந்த திருத்தலம் மிகவும் புண்ணியம் மிக்க திருத்தலமாகும். முன்னொரு சமயம் கயாசுரன் என்ற அசுரன் திருமாலை குறித்து கடும் தவம் புரிந்தான். அவனுக்கு திருமால் காட்சியளித்து அவன் வேண்டும் வரத்தை தருவதாக கூறினான். ஆனால் கர்வத்தின் உச்சத்தில் இருந்த கயாசுரன் திருமாலை பார்த்து, நான் உன்னை விட வலிமையானவன், நீ எனக்கு வரம் தரப்போகிறாயா என்று ஏளனமாக சிரித்தான். அதனால் கோபம் கொண்ட திருமால் தனது சக்கராயுதத்தை அந்த கயாசுரன் மேல் ஏவினார். திருமாலின் சுதர்சன சக்கரம் அவனது உடலை 3 பகுதிகளாக வெட்டியது. அவனது தலைப்பகுதி விழுந்த இடம் பத்ரிநாத், அவனது கால் பகுதி விழுந்த இடம் கயா, அவனது உடல் பகுதி விழுந்த இடம் இந்த நைமிஷாரண்யம் ஆகும். இத்தலத்தில் நற்செயல்கள் செய்ய வருவோருக்கு தடைகள் ஏற்பட்டால் அதை திருமால் தீர்த்தருளுவார் என்று கூறினார். இந்த தலத்துக்கு வேறேதேனும் பெருமைகள் உண்டோ என்று முனிவர்கள் கேட்க, ஆம், வில்வலன் என்ற அசுரன் இங்கு தவம் புரிந்து வந்த முனிவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அப்போது கண்ணனின் அண்ணனான பலராமன் இங்கே வந்து அவ்வசுரனை கொன்று முனிவர்களை காத்து அருளினார் என்று விடையளித்தார் பிரம்மா. அது மட்டுமன்றி இந்த நைமிஷாரண்யத்தில் அமர்ந்துதான் வேதவியாசர் வேதத்தை 4ஆக பிரித்தார். இங்குதான் வியாசர் மகாபாரதத்தை தமது சீடர்களுக்கு உபதேசித்தார். 18 புராணங்களும் இங்குதான் இயற்றப்பட்டன. இத்தகைய பெருமை படைத்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரமே நீங்கள் தவம் புரிவதற்கு ஏற்ற இடம் என்றார் பிரம்மா. பிரம்மாவின் அறிவுரைப்படி ஷௌனகரும் மற்ற முனிவர்களும் அவ்விடத்தில் தவம் புரிய அவர்களின் தவத்துக்கு உகந்த திருமால் புண்டரீகவல்லி தாயாரோடு தேவராஜ பெருமாளாக வந்து அவர்களுக்கு காட்சி அளித்தார். இறைவனை தரிசித்து மிகவும் பரவசம் அடைந்த முனிவர்கள், நீங்கள் எப்போதும் இந்த திருத்தலத்தில் குடிக்கொண்டிருக்க வேண்டும் என வேண்டினார்கள். நான் இங்கே காட்டின் வடிவத்திலேயே இருப்பேன். முனிவர்களே, நீங்களும் மரங்களின் வடிவில் என்னோடு இங்கே இருங்கள் என்று கூறினார். காட்டின் வடிவமா என்று முனிவர்கள் வியக்க, புஷ்கரம் என்னும் க்ஷேத்திரத்தில் தண்ணீரின் வடிவில் நான் இருக்கிறேன், திருவேங்கடத்தில் மலையாகவே நான் இருக்கிறேன், அதுபோல் இங்கே காட்டின் வடிவில் நான் இருப்பேன் என்று சொன்னார் திருமால். அவ்வாறே இன்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமிஷாரண்யத்தில் காடு வடிவில் திருமால் காட்சி அளித்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாற்றிலிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக காடு, மலை, நதி என பல்வேறு வடிவங்களில் திருமால் காட்சி தருகிறார் என்பதை உணர முடிகிறதல்லவா? காடு தன் வடிவம் என்று நைமிஷாரண்யத்திலும், மலை தனது வடிவம் என்று திருவேங்கடத்திலும், தண்ணீர் தனது வடிவம் என்று புஷ்கரத்திலும் காட்டிய திருமால் விஸ்வரூபம் எடுத்தபோது காடு, மலை, நதி மட்டுமன்றி உலகில் உள்ள அனைத்துமே தனது வடிவமாக இருப்பதை காட்டி அருளியுள்ளார். ஏகரூப என்றால் ஒரே வடிவம் கொண்டவர் என்று பொருள். நைக்கரூப என்றால் பலவிதமான வடிவங்கள் உடையவர் என்று பொருள். காடு, மலை, நதி உள்ளிட்ட உலகிலுள்ள அனைத்துமே தனது வடிவங்களே என்பதை விஸ்வரூபத்தின் வாயிலாக திருமால் நமக்கு உணர்த்தியதால் விஸ்வரூபம் எடுத்த திருமால் நைக்கரூப என்று அழைக்கப்படுகிறார்.
அதுவே சகஸ்ரநாமத்தின் 272வது திருநாமம். நைக்கரூபாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் அனைத்திலும் திருமால் உறைந்திருப்பதை உணர்வார்கள். நாராயண நாராயண.